அனைவருக்கும் வணக்கம். இந்த கொஸ்டின் நம்ம வந்து 28த் கொஸ்டின் பார்க்க போறோம். லாஸ்ட் இயர் நடந்த குரூப் 2 2025 ஓட ஜெனரல் இங்கிலீஷ் கொஸ்டின்ஸ நம்ம என்ன பண்ணியிருக்கோம், டீகோட் பண்ணிட்டு இருக்கோம். ஓகேங்களா? ஸோ இந்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, இது தெளிவா இது நமக்கு தெரியும். இது எப்படின்னா, அன்சீன் பேசேஜஸ் அந்த மாரி இதுதான். ஒரு பேசேஜ வாசிச்சு, அல்லது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அஃபிஷியல் கரஸ்பாண்டன்ஸ்ன்னு குடுத்துருந்தாங்க இல்லையா? அந்த மாரி ரிலேட்டடான கொஸ்டின்ஸ் தான் இது. ஓகேவா? இது ஃபுல்லாவே எந்த புக்லயுமே இருக்காது. எந்த புக்லயும் என்ன செஞ்சிருக்க மாட்டாங்க, குடுத்துருக்க மாட்டாங்க. ஸோ இது எல்லாமே நம்மளுடைய காமன் சென்ஸ வச்சும், நம்மளுடைய காமன் நாலெட்ஜ வச்சும் நம்ம கண்டுபிடிக்கிற கேள்வி. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் கொஸ்டின் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோ. ஒரு சினாரியோ குடுத்துருக்காங்க. மிஸ் பிரியங்கா இஸ் சீக்கிங் அசிஸ்டன்ஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் ரிகார்டிங் சர்வீசஸ் ஃபார் டிஃபரண்ட்லி ஏபிள்டு இண்டிவிஜுவல்ஸ் இன் த ஸ்டேட். மிஸ் பிரியங்காங்கிறவங்க, அவங்களுக்கு வந்து என்ன சம் இன்ஃபர்மேஷன் தேவை அசிஸ்ட் பண்றதுக்கு. அதே சமயம் டிஃபரண்ட் ஏபிள்டு பெர்சன்ஸ்லாம் இருக்காங்க இல்லையா? அவங்களுக்கு என்னென்ன சலுகை கிடைக்குது? என்னென்ன சர்வீசஸ்லாம் கிடைக்குது? அப்படிங்கிறது அவங்களுக்கு தேவை. இதுதான் கொஸ்டின். ஓகேவா? கீழ வந்து மேட்ச் த ஃபாலோயிங் மாரி ஒரு இது குடுத்துருக்காங்க. என்னன்னா, மேட்ச் மிஸ் பிரியங்கா நீட்ஸ் வித் த அப்ரோப்ரியேட் டிபார்ட்மெண்ட். ஓகே. இப்ப பிரியங்காக்கு என்னென்னலாம் டிசபிலிட்டி சம்மந்தமா வேணுமோ, அதெல்லாம் இந்த பக்கம் எந்த டிபார்ட்மென்ட்க்கு அவங்க போணும் அப்படின்னு கேட்டிருக்கு. இது ஒரு காமன் சென்ஸான கொஸ்டின். அப்ப இந்த கேள்விய ஹேண்டில் பண்ணணும்னா, நமக்கு தெரிஞ்சிருக்கணும். என்னென்ன டிபார்ட்மெண்ட் எதுக்கு ரிலேட்டடா இருக்கு அப்படின்ட்டு. ஓகேவா? இது நமக்கு ஒரு ஒரு நல்ல டூல் இந்த கேள்வி. ஸோ இத வச்சு இதுக்கு ரிலேட்டடான எல்லா டிபார்ட்மெண்ட்ஸையும் நம்ம ஒரு தடவ கோ த்ரூ பண்ணிக்கிறது நல்லது. ஓகேவா? ஸோ இப்ப இந்த கொஸ்டினுக்கு ஆன்ஸர் ஈஸியா கண்டுபிடிக்க முடியும் எப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் பாருங்க. மிஸ் பிரியங்கா நீட்ஸ் அப்டெயின் டிசபிலிட்டி சர்டிஃபிகேட் அண்ட் ஆக்சஸ் ரிலேட்டட் பெனிஃபிட்ஸ். ஃபர்ஸ்ட் டிசபிலிட்டி சர்டிஃபிகேட் வாங்கணும். டிசபிலிட்டி சர்டிஃபிகேட் வாங்கணும்னா யார போய் பார்க்கணும்? அப்படிங்கிறது தான் இங்க இப்ப ஆப்ஷன்ல இருக்கு. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பாருங்க. டிபார்ட்மெண்ட் ஆஃப் சோசியல் வெல்ஃபேர் அண்ட் உமன் எம்பவர்மென்ட். சோசியல் வெல்ஃபேர் அண்ட் உமன் எம்பவர்மென்ட்னா, என்ன சமூகம் சார்ந்த நலனும், உமன்ஸுக்கான ஒரு பதவிகள உறுதிப்படுத்துறது தான் உமன் எம்பவர்மென்ட்ங்கிறது. உமனுடைய பங்களிப்ப வைக்கிறது தான் அந்த டிபார்ட்மெண்ட். டைரக்டரேட் ஆஃப் வெல்ஃபேர் ஃபார் தி டிஃபரண்ட்லி ஏபிள்டு. இங்க தெளிவா ரிலேட் ஆகுதா? டிசபிலிட்டி, டிஃபரண்ட்லி ஏபிள்டு அப்படிங்கிற அந்த ஒரு வார்த்தை பொருந்துது. அடுத்து தேர்ட் பாருங்க. டிபார்ட்மெண்ட் ஆஃப் லேபர் அண்ட் எம்ப்ளாய்மென்ட். இதுக்கும் அதுக்கும் சம்மந்தம் இருக்க வாய்ப்பில்ல. டிபார்ட்மெண்ட் ஆஃப் முனிசிபல் அட்மினிஸ்ட்ரேஷன் அண்ட் வாட்டர் சப்ளை. இதுவும் தேவையில்ல. அப்போ ஏ ஆப்ஷனுக்கு 2 டிஃபரண்ட்லி ஏபிள்டுங்கிற வார்த்தை இங்க தான் ரிலேட் ஆகுது. ஏக்கும் 2. ஏக்கு 2 எங்கன இருக்கு? இங்கன இருக்கு. ஸோ அப்ப வேற எங்கேயாவது 2 குடுத்திருந்தா நம்ம அடுத்த ஆப்ஷனுக்கு போலாம். குடுக்கல. பட் தெளிவா நமக்கு ஆன்ஸர் தெரிஞ்சிருச்சு. பி தான் ஆப்ஷன் அப்டின்ட்டு. ஸோ என்னதான் கொஸ்டின் பெருசா இருந்தாலும், ஜஸ்ட் ஒரு செகண்ட் பொறுமையா ஒவ்வொரு லைனா வாசிச்சு ஆன்ஸர் பண்ணீங்கன்னா, யூ கெட் த ஆன்ஸர். அப்படிங்கிறது தான் என்னோட கருத்து எப்பயுமே. சரிங்களா? ஓகே. ஸோ இந்த கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா, கண்டிப்பா ஈஸியா ஆன்ஸர் பண்ணியிருக்க முடியும். இதுக்கு மெட்டீரியலும் தேவையில்ல, எதுவும் தேவையில்ல. ஜஸ்ட் இதோட அவேர்னஸ் மட்டும் இருந்தா போதும். ஸோ நெக்ஸ்ட் மெட்டீரியல்ல இதுக்கான அவேர்னஸையும் நம்ம குடுக்கணும் அப்படின்னு நான் தெரிஞ்சுக்கிறேன். ஓகேவா? தேங்க் யூ சோ மச். தேங்க் யூ.